ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அதிசயமானவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆலோசனை கர்த்தரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டில் இருக்கிறவரே அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இது வந்து புதிய நாளை காண என் தேவனீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இது அந்த காலை வேளையிலும் கூட ஏசப்பா அவங்க சமூகத்துக்கு வரும்படி என் தேவனீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தரே மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே மை துதிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகுதி இல்லாத எங்களையும் ஏசப்பா ஒரு விசை நீங்கள் தகுதிப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரே ஒரு விசை பாவிகளாகி எங்கள் மீது கிருபை பாராட்டுங்க, பாவிகளாகி எங்கள் மீது கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒரு விசை ஆண்டவரே சுத்திகரிப்பின் வல்லம் எங்களில் கடந்து வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. வெறுமையாக்கி பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதோ உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் தூசும் குப்பையும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் மண் என்பதை நினைவு கூறுகிற ஆண்டவரே அநாதி தேவனே அப்பா மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அழைத்தவரையும் மை துதிக்கிறோம், ஆராதனைக்குரியவரையும் மை துதிக்கிறோம், உள்ளங்களில் வரைந்து வைத்திருக்கிறவரே இயேசு மகாராஜனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக அப்பாவை ஆராதிக்கும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் தேவனர் எங்களை தெரிந்தெடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் எல்லைங்களும் நீங்கள் பரிசுத்தத்தை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் உத்தமமாய் நடக்க பரிசுத்தமாய் நடக்க உமக்கு பெரியமாய் நடக்க எங்களை நாங்கள் வெறுமையாக்கி பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்பா. அனல் மூட்டி எழுப்புங்க ராஜா. பரிசுத்தரே நீங்க பரிசுத்தராய் இருந்தது போல ராஜா எங்களை ஒரு விஷயம் நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய கிருபை இந்த இடத்துல ஊற்றப்படும்படி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த நாளுக்குரிய கிருபைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ராஜா. இந்த நாளுக்குரிய கிருபை ஊற்றுங்க. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதியவைகளாக இருப்பதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அந்த கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானோர் ஒரு விசை எனக்கு எங்களுக்கு எங்கள் சபையாருக்கு அப்பா பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீர் இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆவியானோர் ஒரு விசை இறங்குவீராக, ஆவியானோர் ஒரு விசை இறங்குவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படி அப்பா பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகத்தை ஊற்றும்படி உடைய சுத்திகரிப்பின் வல்லமை கடந்து வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகுதிப்படுத்துங்க 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 கர்த்தாவே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களை எங்களுக்கு மன்னியுங்கப்பா. துணிகரமான பாவங்களுக்கு எங்களுக்கு மன்னியுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. ஒரு விசை ஆண்டவரே பரிசுத்தத்துக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே அப்பா. இறங்குங்க ஆண்டவரே. அவையானவரே உடைய பாவங்களை எல்லாம் சாபங்களை எல்லாம் நீங்க சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன். அந்த விலையேறப்பட்ட ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுந்தபடி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே மனம் இறங்குங்க. அதிசயங்களை காண செய்கிறவர் அப்பா. எங்களுடைய நடக்கையில செய்கையில பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க அப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உத்தமமாய் நடக்க உமக்கு பெரியமாய் நடக்க அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு பெரியமில்லாத எந்த ஒரு காரியங்களில் ஏறாதபடி ஏசப்பா எல்லாவற்றையும் எங்கள்கிட்ட நீங்க எடுத்து போடும்படி அப்பா ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே ஆலோசனை கர்த்தர் நீங்க ராஜா. கர்த்தாவே நடக்க வேண்டிய வழிகளை போதியுங்க. தாங்குகிறவர்
தாங்குகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். அப்பா கனத்துக்குரிய பாத்திரரே, எங்களை வழி நடத்துங்க. அப்பா எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. அப்பா கத்தாவே தாழ்த்துகிற ஆண்டவரே. அப்பா ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே, இன்றைக்குரிய ஒவ்வொரு காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் பாரப்படுகிறோம். கத்தாவே எங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. நீர் கூட இருந்து தேற்றும்படி வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கத்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா கேட்கிற வசனங்களுக்கு நேராக எங்கள் செவிகள் சிறந்திருக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இப்போ இருதயத்தை திறந்து கொடுங்க. தாசரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா தாசர் மூலமாக வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே இருதயமாகிய பலகையில் எழுதப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே தாசரை மறைத்து வெளிப்படுத்துங்க, கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. அப்பா ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே கிருபை இறங்கட்டும், இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் அப்பா துதிக்கி பார்த்திரார் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே. உடைய அபிஷேகம் கர்த்தாவே ஒவ்வொருவர் மேல் இறங்கும்படி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம், உடைய செய்திகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவர். எனக்கு எங்கள் சபையா இருக்கு அப்பா, எங்களுக்கு இறங்கும்படி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே கிருபை ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது ராஜா. அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிற ஆண்டவரே. உடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, காலை நேலையில் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொன்னீங்களே ராஜா. அப்படியாக காணத்தக்கதாக அப்பா அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் பார்க்கிற ஆண்டவரே. அப்பேற்பட்ட சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிங்க ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு செய்கைகளையும் ஆண்டவரே பரிசுத்த வெள்ளங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அநேகருக்கு சாட்சியாய் நிற்க ஆவியானவர் அப்பா அந்த நேரத்தில் கூட எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவுடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரே நீங்க நேர்த்தியாய் செய்ய உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அப்பா கர்த்தாவே வழி நடத்துகிற தேவன், காரியங்கள் யாவையும் வாய்க்க செய்கிறவர், வலது இடதுபுறம் சாயாதபடி பாதுகாக்கிற தேவன், இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களோடு இடைப்படுவீராக. அப்பா இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யும்படி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாசரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லாது இருக்கையில் ஆண்டவரே ஒரு மனிதனாக உண்டாக்குன தேவன் கர்த்தாவின் என்ன நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. உடைய தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனிடத்தில் கேட்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்க, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி
பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மை உள்ளவர்களாக இருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமுமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரையிலுள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். முதலாவது நம்முடைய தஞ்சை தலைமை சபை ஊழியர்களுக்காக அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்காக ஜெபிப்போம். இரக்கமுள்ள பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, இப்படியாக உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே உங்களுடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்க பண்ணினீரே, அதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்களோடு கூட வழி நடத்துகிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆத்மநேசர் ஊழிய தலைமை சபகர் போதகர் தகப்பனே அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் ஜிம்ஸ் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் ஜேசன் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இப்போ மட்டும் அவர்களை வழி நடத்தி வருகிற
நல்ல தயவுள்ள கிருபைக்காக உமக்கு சோதரம். இம்மட்டும் நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காக உமக்கு சோதரம், பலத்திற்காக உமக்கு சோதரம். இன்னும் உடைய வல்லமையால் நிரப்புவீராக, இன்னும் உடைய அக்னி ஜுவாலையாக மாற்றுவீராக, இன்னும் அனைவருக்கு அவர்களை ஆசிரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே சரத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம். உடைய பலத்தால் நீர் அவர்களை இடை கட்டுவீராக தகப்பனே. இன்னும் அன்று உடைய வல்லமையால் நிரப்புவீராக. இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சி ஊழியத்திற்காக சோத்திரம் பண்ணுவோம். தலைமை போதகர் பாஸ்டர் அந்தோனியாவுக்காக நம்ம சோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திருச்சி பட்டணத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தலைமை போதகர் பாஸ்டர் அந்தோனியா ஐயாவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. அம்மாவுக்காக உமக்கு சோதரம், பாஸ்டர் சாமுக்காக உமக்கு சோதரம் தகப்பனே. இந்த திருச்சி பகுதி ஊழியங்களும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஊழியங்கள் தகப்பனே திருச்சி பகுதிக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்க நீர் கிருபை கொடைப்பீராக தகப்பனே. ஆண்டவரே இன்னும் அனைவருக்கு ஆசிரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. பாஸ்டர் அந்தோனியை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் தகப்பனே. இன்னும் அவர்களை உடைய வல்லமையில் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவை இன்னும் உடைய அக்னி ஜுவாலையாக அவர்களை மாற்றுவீராக. இன்னும் அன்று உடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஊழிய பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே. இன்னும் அனைவருக்கு அவர்களை ஆசிரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் சகல பிசாசுகளையும் துரத்தக்கூடிய வல்லமை கொடுப்பீராக. சகல நோய்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை கொடுப்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யக்கூடிய வல்லமை கொடுப்பீராக. அன்றைய இந்த திருச்சி பகுதியில் தகப்பனே அன்றைய இந்த சபை அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமான சபையாக விளங்க நீர் கிருபை கொடுப்பீராக. அன்றைய அம்மாவை எடுத்து பயன்படுத்துவீராக. அன்றைய பாஸ்டர் சாமை எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஊழியத்திற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் அன்று ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு கிடைக்க நீர் உதவி செய்வீராக. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. ஊழியர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும்போது அவர்களுக்கு உண்டான பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். இறக்கமுள்ள பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்லும்போது உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாக நீர் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. உங்களுடைய ஊழியர்களை உங்களுடைய அக்னி ஜுவாலாக நீர் மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஊழியருக்கு தேவையான நல்ல கிருபையில் கொடுப்பீராக தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்வீராக. அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய சமூகம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக செல்ல நீர் கிருபை கொடுப்பீராக. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வெளியிடத்தில் ஊழியங்கள் செய்யும் போது தகப்பனே உங்களுடைய வல்லமையில் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்வீராக தகப்பனே. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அநேக ஜாதி ஜனங்கள் அறிந்து உங்களுடைய சபையில் இணைந்து கொள்ள நீர் கிருபை கொடுப்பீராக. அதற்கு அன்று உங்களுடைய ஊழியர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நம்முடைய சபையில் நடைபெறுகிற சங்கிலி தொடர் ஜெபத்திற்காக ஜெபிப்போம். இறக்கமுள்ளவரை நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நாட்களுக்கு பிறகு ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரை இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தை ஆண்டவரை ஆரம்பிக்க கிருபை கொடுத்ததற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரை இந்த சங்கிலி தொடர் ஜெபத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிற பேர் எழுதி கொடுத்திருக்கிற நபர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை அவர்கள் சரியான நேரத்திற்கு எழும்பி ஜெபிக்க நீர் கிருபை கொடுப்பீராக. அதற்கேற்ற நல்ல சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவர் இந்த சங்கிலி தொடர் ஜெபம் ஒழுங்கும் கிரமமாக செயல்பட நீர் கிருபை கொடுப்பீராக. தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெள்ளகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். அன்றைய இதுக்கு பெயர் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. அன்றைய இந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருக்க தகப்பனே, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை கொடுப்பீராக. அதற்கு எடுக்கிற அன்ற ஒவ்வொரு பிரயாசங்களையும் அன்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஜெபங்களும் உடைய அன்றைய சமூகத்தில் வந்து அது பிரீதியா இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறக்கமுள்ள பரமபிதாவே ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபை விசுவாசிகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புதிய புதிய ஆத்துமாக்களை நீர் அனுதினமும் சபையில் இணைத்து வருகிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரை சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் தகப்பனே ஆண்டவரை எல்லாரும் குடும்பமாக ஆராதனைக்கு வர நீர் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. அவர்கள் ஆண்டவரை கணவன் மனைவி பிள்ளைகளாக சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க நீர் கிருபை கொடுப்பீராக. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை அவருக்கு
அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட நல்ல கிருபையில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களையும் நல்ல வாஞ்சைகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. குடும்ப வாழ்க்கையில் தகப்பனே ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ நீர் கிருபை கொடுப்பீராக. தாங்கள் இருக்கிற இடத்துல, தாங்கள் இருக்கிற அந்த ஊரிலே, அந்த தெருவிலே தகப்பனே ஆத்துமநேச சபைக்கு செல்கிற மக்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் கிருபை கொடுப்பீராக. அவர்கள் சாட்சியை பார்த்து தகப்பனே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவும், இவர்கள் இந்த சபைக்கு செல்கிறவர்கள் என்று சொல்லவும் தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. சபையில் உள்ள அந்த விசுவாச குடும்பத்தில் உள்ள தகப்பனே கடன் பிரச்சனை எல்லாம் மாற நீர் உதவி செய்வீராக. கடன் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஒவ்வொரு சபை விசுவாசிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் பாராட்டுவீராக. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. தொழில் செய்கிற நபர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான தொழிலுக்கு தேவையான விசேஷ ஞானத்தால் நிரப்புவீராக, விவேகத்தால் நிரப்புவீராக. மனிதர்களுக்கு தைரியெடுக்க கிருபை கொடுப்பீராக. தொழிலுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தொழில் காரியம் நாளுக்கு நாள் விருத்தியடைய நீர் கிருபை கொடுப்பீராக. அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. படிக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக, நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பீராக, நல்ல புத்தி கூர்மையை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு அன்றே தேவையான நல்ல ஆசிரியர் கண்களுக்கு தைரியெடுக்க கிருபை கொடுப்பீராக. சக மாணவ மாணவி கண்களுக்கு தைரியெடுக்க கிருபை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் உடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்க கிருபை கொடுப்பீராக. பிள்ளைகளை நீதாமே உடைய இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து எப்பொழுதும் இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. படித்து முடித்து அன்றே வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற அன்றே வாலிபர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றே அவர்களுக்கு தேவையான நல்ல வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்துவீராக. அவர்கள் விரும்புகிறபடி நல்ல ஒரு வேலைகளை அவர்கள் கிடைக்க அவர்களுடைய மன விருப்பத்தை நீர்தாமை நிறைவேற்றி கொடுப்பீராக. அந்த வேலையின் மூலமாக அவர்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து கொடுப்பீராக. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கின ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறதுக்கு அப்பனே. ஆண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற சபை விசுவாச பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அப்பனே. ஏற்ற சமயத்தில் நல்ல ஆண்டவரை ஏற்ற துணையை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து கொடுத்து வழி நடத்துவீராக. திருமணம் முடிந்து ஆண்டவரை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற தம்பதிகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை ஏற்ற சமயத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய நிந்தையை நீர் மாற்றி போடுவீராக. தகப்பனே அற்புதங்களை நீர் செய்வீராக. தகப்பனே டாக்டரால் முடியாது என்று சொன்னாலும் தகப்பனை இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்று ஆண்டவரே அவர்கள் சாட்சி சொல்ல தகப்பனை உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை நீர்தாமே இரக்கம் பாராட்டுவீராக. நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த குழந்தைகளை உமக்காக வளர்க்க நீர் கிருபை கொடுப்பீராக. விசுவாச குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறி போக நீர் கிருபை கொடுப்பீராக. அந்த போராட்டமான சூழ்நிலை எல்லாம் மாறி ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிரம்பி இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் ஒவ்வொருத்தர் இல்லத்திலும் இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. என்னுடைய சமாதானத்தை வைத்து வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோதரம். உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் உம்முடைய விசுவாச குடும்ப பிள்ளைகளோடு இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. ஆன்லைனில் வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம். சோதரம் இயேசு கிறிஸ்துவே நன்றோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆன்லைனில் தகப்பனே அந்த வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு நீர்தாமே ஒரு விடுதலை கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்தியவராக. தகப்பனே தேவையான நேரத்திற்கு மாத்திரமே செல்போனை உபயோகிக்கும் மற்ற நேரங்களில் அதை விடுவோம் நீர் கிருபை கொடுப்பீராக. அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெள்ளகட்டும் என்று கட்டளையிடுகிறோம் தகப்பனே. அடிமைத்தனத்திற்கு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிற தகப்பனே. அந்த கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிற தகப்பனே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யான விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதவசனத்தின்படி நீர்தாமே விடுதலை கொடுப்பீராக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் அந்த மெய்யான அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுப்பீராக. இனிமேல் இப்படிப்பட்ட வலைதளங்கள் அடிமையாகாதபடி நீர்தாமே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு அவருக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்தியவராக. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர் ஒரு சந்தோஷமான சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நீர் கிருபை கொடுப்பீராக. அந்த அடிமைத்தனம் அவர்கள் வாழ்க்கையில் வெள்ளக்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சபைக்காக ஜெபிப்போம். சபையில் உள்ள குழப்பங்கள் ஏற்படுத்துகிற அந்த பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்பட ஜெபிப்போம்.
இரக்கமுள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அன்றைய ஒவ்வொரு நாளும் அன்றைய புதிய ஆத்துமாக்களை நீர் சபையில் இணைத்து கொண்டு வருகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அன்றைய வெள்ளிக்கிழமையும் தகப்பனே ஞாயிற்றுக்கிழமையும் அன்றைய புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வந்து உடைய நாமத்தை அறிந்து கொள்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைய அநேக ஜாதி மக்கள் அன்றைய விடுதலை அடைகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்படிப்பட்ட சபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே சபையில் ஆண்டவரே குழப்பத்தை கொண்டு வர நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் தந்திரங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே சபை ஆண்டவரே சில மனிதர்கள் மூலமாக ஆண்டவரே சபையில் குழப்பத்தையும் ஆண்டவரே ஒரு மனிதையும் கெடுக்கிற அந்த பிசாசின் கிரியில் அழிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தகப்பனே சபை விசுவாசிகளுக்குள்ள நல்ல ஒரு மனிதை நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக, நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. சபையில் ஆண்டவரே அனைவரும் ஆண்டவரே ஒரு மனதாக ஆண்டவரை இருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே போதுகிறக ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஆண்டவரே அனைவரும் ஆண்டவர் சொல்கிற செயல்களை ஆண்டவர் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே அனைத்து கிளை சபையில் உள்ள ஆண்டவர் போதர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கிளை சபையில் உள்ள போதர்கள் ஆண்டவரே தலைமை சபை போதர்களை அறிந்து அவருடைய ஆண்டவரே காரியங்களை உணர்ந்து செயல்பட நீர் கிருபை கொடுப்பீராக. எல்லாருக்கும் நல்ல ஒரு மனிதை கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்தியவராக. ஒரு மனிதை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறோம். தகப்பனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு மனித உண்டாக என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு சமாதானம் நிலவட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஊழியத்திற்கு எதிராக செயல்படுற எல்லா பிசாசின் தந்திரங்களும் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிப்போம். நீர் கொடுத்திருக்க இந்த சபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே இந்த சபைக்கு எதிராக செயல்படுற எல்லா பொறாமையின் கண்கள், வன்கண்கள், எரிச்சலின் ஆவியல், எல்லா வெள்ளி சுனித்து வல்லமெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே உடைய சபையை நீர் தம்மை ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அன்றைய சபை ஊழியருக்கு எதிராக, சபை போதகருக்கு எதிராக, அன்றைய விசுவாசிகளுக்கு எதிராக செயல்படுற எல்லா வெள்ளி சுனித்து கிரியைகள், எல்லா பொறாமையின் கண்கள், மந்திரவாதிகளின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நீதம் இரக்கம் பாராட்டி அன்றைய சபையை நீதம் பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்துவீராக. சபைக்கு எதிராக செயல்பட்ட எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிந்து சாம்பலாகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை இந்த இந்திய தேசத்தில் வைத்து வைத்திருக்கிறே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் தமிழக முதலமைச்சர் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாம் அவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நல்ல திட்டங்களை செயல்படுத்த நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை நீதம் ஆசீர்வதித்து அவருடைய தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு சேமத்தை நீர் கட்டளையிட்டு கொடுத்து வழி நடத்துவீராக. தமிழ்நாட்டில் கிரியை செய்கிற எல்லா கொலை வெறியின் ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெள்ளகட்டும் என்று கட்டளை தகப்பனே எங்கள் தமிழ்நாட்டை ஒரு சந்தோஷமான சமாதானமான நாடாக மாற்றி கொடுத்து வழி நடத்துவீராக. தமிழ்நாட்டில் எப்பொழுது ஆண்டவரே ஒரு அமைதி ஆண்டவரே நிலவன் கிருபை கொடுப்பீராக. தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற கிரியையிலும் கொண்டு வருகிற அந்த பிசாசின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேறட்டும் என்று கட்டளையிடுகிறோம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதமான மக்களாக வாழ ஆண்டவரே மக்களுக்குள்ள ஒரு மனித உண்டாக நீர் கிருபை கொடுப்பீராக. மக்களை நீதம் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அன்றே எங்கள் மக்களுக்கு தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஏற்ற சமயத்தில் மழை பெய்ய பண்ணுவீராக. ஏற்ற சமயத்தில் அன்றே மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஏற்ற சமயத்தில் அன்றே மக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. எங்கள் மக்களுக்கு தேவை நல்ல விவசாய காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்து வழி நடத்துவீராக. எங்கள் மக்கள் செழித்திருக்க நீர் கிருபை கொடுப்பீராக. எங்கள் மக்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். நீர்தாம் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையிலே கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் கருதி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய நாளை காண செய்த தேவன் அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவராய் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். புதிய கிருபையினாலே நம்மை நிரப்பவர் போதுமானவர். பாடலை பாடி புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் பாடுமையும் படுத்தும்.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தரை கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிற ஒரு காலம் இது. வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, 102ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 102ஆம் சங்கீதம் 18. சிருஷ்டிக்கப்படும் ஜனம், பின் சந்ததிக்காக எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் யாரை துதிக்கும்? கர்த்தர் எதுக்கு நம்ம சிருஷ்டித்திருக்காருன்னா அவரை துதிக்கிறது. கர்த்தரை துதிக்கிறதற்காகவே நம்மை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசித்தால் அங்கே எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த கடைசி காலத்தில் அவருடைய துதியை சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லி வந்துக்கிட்டே இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கு போனாலும் அவரை துதிக்க, தாவீதை போல எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணுமா. எப்போதும் அவரை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணுமா. அதனால தான் தாவீது ஜெயிக்கிறவனாய் ஓடிக்கிட்டே இருந்தார். அவருக்கு வந்த பிரச்சனை நிறையா, போராட்டம் நிறையா, எதிர்ப்பு நிறையா, சத்துருக்கள் அதிகம். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டத்தின் நடுவில் துதிக்கிறதை தாவீது விடலை. துதி ஸ்தோத்திரம் அவர் வாயில் இருந்து கொண்டே இருந்தபடியினால்தான் பிரச்சனைகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, சத்துருக்கள் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே நல்ல கவனியுங்கள், துதி ரொம்ப முக்கியம். துதி எப்போ ஆரம்பிச்சிச்சு? துதி எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா முதல் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால். போதும், யூதா என்று பெயரிட்டால். இதான் துதின்ற வார்த்தை இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆதியாகமத்தில் லேயால் யாக்கோபினால் அற்பமாய் எண்ணப்பட்டவள், கர்த்தருக்கு ஆமாம் அற்பமாய் எண்ணப்பட்டவள். இந்த அற்பமாய் எண்ணப்பட்டவள் வயிற்றிலிருந்து தான் யூதா பிறந்தார், யூதா வந்தார். கர்த்தருக்கு யூதா. நம்ம சொல்றாங்க, இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன், இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன். அதுக்கு முன்ன 2-3 பிள்ளை பசங்களை பெற்றெடுத்தாங்க. இவர் 4வது நபர் நினைக்கிறேன். அருமையானவர்களே, ரூபன், சிமியோன், லேவி. கர்த்தருக்கு இத்தனை பேர் பிறக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் துதின்னு, இவங்களுக்கெல்லாம் யூதான்லாம் வைக்கலை. ஆனால் இங்கே கர்த்தரை துதித்து, யூதா என்றால் துதி, கர்த்தருக்கு துதி. உங்களை ஒருவேளை உங்கள் வீட்டார் அற்பமாய் எண்ணலாம், புறக்கணிக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம், அன்பு செலுத்தாமல் இருக்கலாம். ஆனாலும் உங்களை அற்பமாய் எண்ணாத கூடிய என்ன மனுஷனை விட, சொந்தக்காரங்களை விட கர்த்தர் நம்மளை எவ்வளவு அன்பு செலுத்தி நேசித்து கனப்படுத்தி, இந்த லேயாலை போல கூச்ச பார்வைதான், சில பலவீனம்தான். சில பலவீனம் இருக்கும் பொழுது சிலர் அற்பமாக நினைப்பாங்க. ஆனால் அந்த பலவீனமான இந்த அம்மா வயிற்றிலிருந்து ஒரு யூதா வருகிறார் கர்த்தருக்கு. ஆகவே யூதா என்றால் துதி. நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா
இந்த யூதாவை தேவன் எவ்வளவு கனப்படுத்துகிறார். சமாதான கர்த்தர் யூதாவிலே வருகிறார், கோத்திரத்தில் வருகிறார். யுத்தம் செய்ய முதல்ல புறப்படுறது யாருன்னா யூதா தானா கர்த்தருக்கு. ஆகவே யூதாவை முக்கியப்படுத்துகிறது வேதம். யூதா கோத்திரத்தில் தாவீது மாத்திரமல்ல, இயேசு வருகிறார். மிக மிக முக்கியமானவர்கள் வருகிறார். காலேப்பை எடுத்துக்கிட்டா, இந்த காலேப்பை அறிமுகப்படுத்தும் பொழுதே யூதாவைத்தான் அறிமுகப்படுத்துகிறார். யூதா கோத்திரத்தில் எப்பின்னையின் குமாரனாகிய காலேப், இவன் தான் அந்த நாட்களிலே அருமையானவர்களே ஏனாக்கியரை முழுவதுமாய் துரத்தினவன். கானானிய அந்த வம்சத்திலிருந்த ஏனாக்கியரை முற்றிலும் துரத்தினான். மற்றவன்லாம் துரத்த முடியாமல் வச்சான். நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, நியாயாதிபதிகள் செல்லாம் வச்சுக்கிட்டான் கூடவே. இவெல்லாம் கண்ணி ஆயிட்டான். யூதா கோத்திரத்தில் வந்த எப்புன்னே ஒரு பெரிய வெற்றி பெற்றவன். நம்ம துரத்த வேண்டியதை துரத்தணும். அப்பத்தான் நீ யூதா வர்க்கத்தில் வந்தன்னு அர்த்தம் கர்த்தருக்கு. ஆகவே சிலதை வச்சுக்கிட்டோன்னா சிக்கல் நமக்கு பின்னாடி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதா இப்போது கர்த்தரை துதிப்பேன். நாம் இப்போ துதியை குறித்து தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த துதியின் மேன்மை, துதியின் முக்கியத்துவம். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம், டெய்லி சொல்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. ஆமாம், கர்த்தரை துதியுங்கள். யாரெல்லாம் துதிக்கணும்னு அதில் சொல்லியிருக்கு. அடுத்து இங்கே துதிக்கணும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம், நம்ம ஃபஸ்ட்டு பாவிச்சோம் அந்த 107ஆம் சங்கீதத்தில், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால், நல்ல கவனிங்க, யார் துதிக்கணுமா? கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள். அப்படி ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்ல கடவர். நேற்றைக்கு அநேகருங்க வந்து விடுதலை, வெள்ளிக்கிழமை தோறும் ஏராளமான மக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். நேற்று இங்கே வந்த இந்த சகோதரர் நம்ம ஸ்டீவன் ஒரு குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு வந்திருந்தார். அவங்க என்கிட்ட பேசினாங்க. 9 மணி போல் இருக்கு, இரவில் 9 மணிக்கு மேலே. ஐயா, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நீங்கள் கை வச்சோன்னு கீழே விழுந்து எனக்கு நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி டெய்லி அவரை கேட்க சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நல்ல விடுதலையோடு இருக்கிறேன், நல்ல ஒரு அபிஷேகத்தோடு, ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கிறேன் கர்த்தருக்கு. அருமையானவர்களை நான் சொன்னேன், டெய்லி இந்த ஜபத்தை நீங்கள் கேட்கணும். இந்த நேரலையில் பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கிறேன். கேட்டால் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆகவே நல்ல கவனியுங்கள். இப்படி விடுதலை, நானா திசைகளிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள், கர்த்தரால் விடுவிக்கப்பட்டவர்கள் எப்பவும் கர்த்தரை இப்படி சொல்லி துதிக்கணுமா? கர்த்தருக்கு துதி, ஜெயம் கொடுத்தவருக்கு துதிக்கணும், ஜெயம் கொடுக்க போறவருக்கும் துதிக்கணும். அதில் தான், அதனால் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. 65ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால், யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதுல முதல் வசனத்தை வாசியுங்கள். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து, தேவனே, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்துவேன். துதியானது எங்கே இருக்குதுன்னா சீயோனிலே. சீயோன் என்றால் எருசலேமை குறிக்கிறது, தேவ ஜனங்களையும் குறிக்கிறது கர்த்தருக்கு. ஆமா, அது சபையையும் குறிக்கிறது. சீயோன் என்றால் சூரிய பிரகாசமா? என்ன பிரகாசம்? சூரிய பிரகாசம். நாம ஒரு சீயோனாய் இருக்கணும். நாம ஒரு சீயோனாய் இருப்போமானால் துதி நம்மிலிருந்து வெளிப்படும். சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. தாவீது ஒரு சீயோனாய் இருந்தான், அதனாலதான் துதித்து கொண்டே இருந்தான். அவனுக்கு எங்கே உதவி கிடைக்கலையோ துரத்தி விட்டுட்டானுங்க. வேஷம் மாறி போனான். 34ஆம் சங்கீதத்தில் அபிமெலேக்கு துரத்தி விட்டான். ஆனால்
அதுக்கு பிறகுதான் அவன் ஸ்தோத்திரம் போட ஆரம்பிச்சான். எந்த சூழ்நிலை வந்தாலும் துதிப்பேன். எத்தனை பேர் கர்த்தரை காலையில் எழும்பி துதிக்கிறீங்க? பிரச்சனை வரும்பொழுது துதிக்கிறீங்க, பலவீனம் வரும்பொழுது துதிக்கிறீங்க. ஒவ்வொரு துதியிலும் தேவன் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு துதியிலும் வல்லமையை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரத்திலும் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு துதியிலும் சுகத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு துதியும் ஒரு போர் ஆயுதம், சாத்தானை வீழ்த்தக்கூடியது. ஒரு பிசாசை பிடிச்சி துரத்திக்கிட்டே இருந்தாங்க. அது நான் போக மாட்டேன்னுக்கிட்டே இருந்துச்சு. யாருன்னு? நான் லூசிபர், என்னை உங்களால் துரத்த முடியாதுச்சு. விட்டுடுங்கன்னு, மல்லு கட்டாதீங்க, விட்டுடுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் போடுங்கன்னு. ஸ்தோத்திரம்னு தான் 2 வார்த்தை வந்துச்சு. நிறுத்துங்க, நான் போயிடுறேன். ஏன்னு? இந்த வார்த்தை எனக்கு பிடிக்காத வார்த்தை. பிசாசுக்கு பிடிக்காத தான் நாம் பயன்படுத்தணும். கர்த்தருக்கு, ஆமாம், அப்போ கர்த்தருக்கு அது பிடிக்கும் இல்லையா? துதிகடி நடுவில் தேவன், நீங்கள் உங்களுக்கு எதிராக உள்ள பிரச்சனையோ பேயோ அல்லது அருமையானவர்களை போராட்டமோ வந்தால் உங்கள் வீட்டில் துதி ஸ்தோத்திரம் போட ஆரம்பிங்க. பிசாசாவது சத்துருவாவது பிரச்சனையாவது போராட்டமாவது எல்லாம் துரத்தி அடிக்கப்படும். ஒவ்வொரு துதியிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். கர்த்தருக்கு, ஆகவே நல்ல கவனியுங்கள், துதியை முக்கியப்படுத்துங்கள், துதியை முக்கியப்படுத்துங்கள். பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ளே கிடந்தாங்களாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடு ராத்திரியிலே, என்ன ராத்திரி? மிட்நைட். நல்ல கவனியுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் 10 to 2. ஆகவே ஜெபிக்கணும் சேர்ந்து சபையா. அதனால சபையில் ஏன் வைக்கிறேன் இரவு ஜெபம்னா, சபையில் உள்ளவர்கள் வரணும், முக்கியப்படுத்தணும். இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். கர்த்தருக்கு, இங்கே பவுலை பாருங்க, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாடுகடி நடுவில் காயப்பட்டு கையும் காலையும் விலங்கு போட்டு தொடுமரத்தில் காலை மாட்டி கை கொட்ட முடியாது, முட்டி போடவும் முடியாது. அதாவது பவுலின் ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? கரங்களை உயர்த்தி ஜெபிப்பார், முழங்காடிட்டு ஜெபிப்பார், போராடி ஜெபிப்பார். ரோமர் 15:32 அவர் ஜெபம் என்ன? ஜெபத்தில் போராடுகிற ஒரு தேவ மனுஷன். ஜெபத்தில் என்ன செய்வார்? ஜெபித்தவனை ஒரு காலத்தில் அடித்தார். இயேசுவின் நாமத்தை சொல்றவனை துன்புறுத்தினார். இப்ப அவர் நாமத்தையும் சொல்றாரு, போராடி ஜெபிக்கிறார். அதுல சொல்றாரு, வாசிங்க 32வது வசனம், 15:32 ரோமர். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார். நான் ஜெபத்துல போராடுறேன். ஏன்னா அவளுக்கு அவர் பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, எதிர்ப்பு. அது நடுவில் இவர் போராடி ஜெபிக்கிறார். யாக்கோபு போராடி ஜெபிக்கலைன்னா ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? கிடைக்கிற வரைக்கும் விடலை, போராடிக்கிட்டே இருந்தார் ஜெபத்தில், எழும்பவே இல்லை. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்க கர்த்தரை விடக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் நீங்க அவருக்கு முன்னே ஜெபத்தில் போராடி பாருங்கள். போராட்டத்தின் ஜெபம் முழு வெற்றியை கொண்டு வரும் கர்த்தருக்கு. அப்ப பவுல பாருங்க, போராடினார், ஜெபத்தில் போராடினார். வீட்டில் எப்ப பார்த்தாலும் போராட்டம், ஜெபத்தில் இல்லை, தேவ சமூகத்தில் இல்லை. புருஷ மனைவியோடு, மனைவி புருஷனோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு இதுதான் நடக்குது. பல போராட்டங்களை சந்திக்கிறாங்க. ஆனால் ஜெபத்தில் போராட வரல,
குடும்பமாக ஜெபத்தில் போராடி ஜெபிக்கணும், அல்லது தனித்து போராடி ஜெபிக்கணும், அல்லது 2 பேரும் சேர்ந்து போராடி ஜெபிக்கணும். இதெல்லாம் முக்கியப்படுத்திட்டா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பார்க்கலாம். நல்ல கவனியுங்கள். பவுலும் சீலாவும் எப்படி ஜபிக்கிறாங்க. முழங்கால் போட முடியலை, பாடையில் கை ஒட்ட முடியலை, ஒரு பக்கம் உடம்புல அடிபட்டு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்டு கூட போடலை. இது நடுவில் வைராக்கியத்தை பாருங்க. நடு ராத்திரியில 2 பேரும் ஒருமனப்படுறாங்க, ஜபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சிறைச்சாரியின் அஸ்திபாரத்தை அசைத்தார், கர்த்தர் அசைத்தார். அடுத்து கட்டுகளை கலற்றி விட்டார். இவங்க பாட்டு, இவங்க ஜபம், இவங்க துதி, இவங்க கட்டு மாத்திரமல்ல, இவங்களோட அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலன்று விடுகிறது. அது மாத்திரமல்ல, அடைபட்ட கதவுகள் தானாய் திறக்கிறது. உன் கட்டுகள் கலருதுமா? உனக்கு கதவுகள் திறக்கப்படணுமா? வேலைக்காக, பிள்ளைகளின் வேலைக்கு அல்ல உங்களுக்கு வேலைக்காக, பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், திருமண காரியம், எதிர்காலம், உங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளும் காரியங்கள் எல்லாம் வாய்க்க அனுகூலமான கதவுகள் திறக்கப்படணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஜபிக்கணும், துதிக்கணும். கர்த்தருக்கு இந்த ஜபமில்லாத, அதாவது துதி இல்லாத ஜபம். சிலர் ஜபத்தில் துதிக்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே விண்ணப்பம் வந்துடும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் போடணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வரணும். கர்த்தர் நமது துதிகளின் நடுவில் தானே வாசம் பண்ணுறாரு. நீங்கள் பிலிப்பியர் 4:6 படிச்சிங்கன்னா, பவுல் பிலிப்பிய சபைக்கு நீங்கள் ஒன்று குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் காரியங்களை கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க, எப்படி தெரியப்படுத்தணும்னு சொல்றார். வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. விசுவாசிகள் கவலைப்படாதீங்க. இதை கேட்கிற நீங்க கவலையை கர்த்தர்ட்ட வச்சிருங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, பாரத்தை வச்சிருங்க, சுமக்காதீங்க. நமக்காக சுமந்தவர் உண்டு. நம்ம சுமக்க வேண்டியதெல்லாம் அவர் நிறைய சுமந்திருக்கிறார். துக்கங்களை சுமந்திருக்கிறார், துக்கப்படாதீங்க. பாவத்தை சுமந்திருக்கிறார், அக்கிரமங்களை சுமந்திருக்கிறார், உங்கள் நோய்களை எல்லாம் சுமந்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லாம் சுமந்திருக்கிறார், வியாதியை சுமந்திருக்கிறார். நாம் சுகமா வாழணும். இவ்வளவு சுமந்தவர். அருமையானவர்களே, இன்னைக்கு சிலர் சுமந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். கவலைய, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பல காரியத்தை குறித்து. எப்படி பாஸ்டர் கவலைப்படாம வரும்? ஆனா கவலையை வச்சிருன்றார் கர்த்தருக்கு. அதெல்லாம் உலகத்தில் பல கவலை, உலக கவலை, குடும்ப கவலை, எல்லா கவலையும் கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்க. அப்பதான் அவர் உங்களை விசாரிக்க வருவார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. வாசிங்க அந்த வசனத்தை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் காரியங்களை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் தேவைகளை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்தணும்? சொந்தக்காரனுக்கு தெரியப்படுத்துறியோ, அவங்களுக்கு தெரியப்படுத்துறியோ, அதிகாரிக்கு முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் பிரச்சனை யாருக்கு? ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் வாய்க்கலை, யாருக்கு முதலாவது கர்த்தர்ட்ட கொண்டு போய் தெரியப்படுத்திருங்க. அப்பா, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு காரியம், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய வேதத்தை எடுத்துட்டேன், உம்மிட்ட வந்துட்டேன், உமக்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் கர்த்தருக்கு. அப்படித்தான் பரிசுத்தவான்கள்லாம் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர்ட்ட சொல்லிட்டாங்க. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். பாருங்க, தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம். அதாவது எல்லாம் செஞ்சாச்சு, சாப்பாடு சமைச்சாச்சு, கூட்டு எல்லாம், காய்கறி எல்லாம் உண்டு. சாப்பிட்ட உடனே ருசி இல்லை, உப்பு இல்லைன்னா அது மாதிரி தான். எவ்வளவு உப்பை முக்கியப்படுத்துகிறோமோ ஜபத்தில் ஸ்தோத்திரத்தை அதிகமாக முக்கியப்படுத்தணும். ஸ்தோத்திரம் இல்லாத ஜபம் உப்பில்லா பண்டம், குப்பையில் மாதிரி.
அதனால் ஸ்தோத்திரத்தோட கூடிய அப்படின்றார். எழும்பின உடனே கர்த்தாவே அது இதுன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேணாமா? அவரை துதிக்க வேணாமா? ஸ்தோத்தரிக்க வேணாமா? கர்த்தருக்கு இந்த அளவு நம்மளை நடத்தி இவ்வளவு பிரச்சனை நடுவில் வச்சிருக்கிறாரு, ஸ்தோத்திரம் சொல்ல வேணாமா? துதிங்க. உங்கள் பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து கலங்காதீங்க. ஆண்டவரை துதிச்சாலே எல்லாம் மாறிடும் கர்த்தருக்கு. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். நீங்கள் தானியேல் 6:10 பார்த்தீங்கன்னா, தானியேல் ஜெபித்தார். ஜெபித்து முடிக்கும் பொழுது நிறைய ஸ்தோத்திரம் போட்டார். வாசிங்க தானியேல் 6:10. ராஜாவும் உடைய பிரபுக்களும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனாலதான் ஜெயிச்சுக்கிட்டே வந்தா அவன் காரியம் ஜெயமா இருந்தது. ஜெபம் பண்ணி என்ன செலுத்தினான்? அந்த காலத்துல வெறும் ஜெபமா இல்ல, ஜெபத்தோடு ஒரு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். செலுத்தணும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என் துதி அவருடையது. எரேமியா சொன்னான், தேவரீரே என் துதினார். கர்த்தருக்கு துதிங்க, துதிக்கிறவர்களாய் மாறுங்கள். ஆகவே தானியேலுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றதுக்கு, ஜெயபலமான வாழ்க்கை செய்ததற்கு கர்த்தரை துதிச்சான். ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவன் காரியமெல்லாம் ஜெயமானது. ராஜா வர்றாரு போறாரு. நேபுகாத்நேச்சர் காலத்திலும் சரி, தரியு ராஜ்யபார காலத்திலும் சரி, பெல்சசார் ஆண்ட காலத்திலும் சரி, அடுத்து கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் சரி, ஒரு 4-5 ராஜா காலத்தில் இவன் இருந்தான். ஆனால் ராஜா வர்றாங்க போகிறாங்க, ஒவ்வொரு ராஜாவும் இவனை மேலே உயர்த்திக்கிட்டு தான் போனான். இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே போனான். ஆனால் இவன் காரியமெல்லாம் தரியு ராஜ்யபார காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை ராஜா வந்தான்னா, எத்தனை மந்திரிகள் ஆண்டான்னா, எத்தனை முதல்வர்கள், எத்தனை பிரதமர்கள் வந்தான்னா, உன் காரியம் ஜெயமா இருக்கணும்னா நீ ஜெயிக்கணும். ஜெயமா இருக்கணும்னா நீ ஜெபிக்கணும், நீ துதிக்கணும். கர்த்தருக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ராஜாக்களை ஏற்படுத்தும் ராஜாதி ராஜா. அவரை துதிங்க. அவர் உங்க பட்சத்தில் இருப்பார், உதவியாய் இருப்பார், அனுகூலமாய் இருப்பார். ஒவ்வொரு துதியிலும் அவருடைய வல்லமை விளங்க செய்வார். ஆகவே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கட்டாயம் இன்றைக்கு உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும், என்றும் ஜெயமாயிருக்கும். கர்த்தருக்கு அதுதான் துதி. துதிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீது சிங்கிளா துதித்தார், தனியா துதித்தார். அவர் ராஜாவாய் தேசத்தில் வந்த பிறகு, ஆகவே உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு கூடாரம் போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அவன் என்ன பண்ணினா, வாசிங்க 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் 4000 பேர் வாசல் காக்கிறவங்களாம், 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி, அதுல நீங்கள் 30வது வசனம் வாசிங்க. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும், நல்ல கவனிங்க, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாக தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு
முன்பாக நிற்பதும் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், ஒரு ஆளு ரெண்டால வைக்கல. ஆலயத்தில் துதி 24 hours துதிக்கணும். அதனால தான் நம்ம ஐக்கியத்தில் ஜபக்குழுவை முக்கியப்படுத்துகிறோம், சங்கிலித்தோட ஜபத்தை முக்கியப்படுத்துகிறோம். 24 hours நம்ம சபையில் ஜபிக்கிறவங்க இருக்கணும். இரவு ஜபம், பகல் ஜபம், ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே இவர் விட அவங்க ஜபிக்க கண்டினியூ ப்ரேயர், கர்த்தரை துதிக்கணும். உங்க இந்த ஜபத்தில் கர்த்தரை துதிக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா துதி ஸ்தோத்திரம் போடுங்க, கர்த்தாய ஸ்தோத்திரம் போடுங்க. உங்களுக்காக நீங்கள் வேதத்தில் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். செய்த நன்மைகளுக்காக, செய்ய போகிற காரியத்திற்காக ஆண்டவரை துதிக்கணும். செஞ்சதுக்கும் துதிக்கணும், செய்ய போறதுக்கும் துதிக்கணும். நீங்கள் வேதத்தில் இவன் பாருங்க, 4000 பேரை ஒண்டியா துதிக்கும் பொழுது இவ்வளவு வெற்றி கிடைக்கும்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் துதிக்கும் பொழுது தேசம் சுவிட்சமா இருக்கும், தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பமா துதிச்சிங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை வெற்றி சிறக்கும். காலையிலும் மாலையிலுமா, காலையிலும் மாலையிலும் துதிக்கணும். காலையிலும் துதி, மாலையிலும் துதி. இந்த துதிக்க என்ன நடக்கும்? துதி ஸ்தோத்திரம் போட போட வெற்றி மாத்திரமல்ல, சுவிட்சை மாத்திரமல்ல, சமாதானம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு காலையிலும் மாலையிலும் துதிக்கணுமா? அருமையானவர்களே, அப்படி தாவீது வச்சதுனால தான் அந்த ராஜ்யம் 40 வருஷம் ஸ்திரமா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஆளுகை ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்றாரு, துதிங்க துதிங்க ஸ்தோத்திரிங்க. 4000 பேரை 4000 பேர் நாட்டுகளை துதிச்சாங்க கர்த்தரை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் துதிக்கணும். சபை துதிக்கிற ஒரு சபையா இருக்கணும், சபையா துதிக்கணும். சபையில் துதி விளங்கிக்கிட்டே இருக்கணும், கர்த்தருக்கு துதி பெருகிக்கிட்டே இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அப்படி சொல்லுகிறது, துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த துதி ஸ்தோத்திரத்தினால 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுமா? கிருபை. கிருபை. வாசிங்க 4:15, 2 கொரிந்தியர் வாசிங்க. யாராவது வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபை வேணும். கிருபை இல்லைன்னா மகிமையை பார்க்க முடியாது. கிருபை மகிமை விளங்கணும்னா கிருபை வேணும். அந்த கிருபை வேணும்னா அநேகர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் போடணும். நல்லா காலையில் வந்து சபையில் ஸ்தோத்திரம் போட்டு சேர்ந்து ஸ்தோத்திரம் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் கிருபை பெருகும், வீட்டில் கிருபை பெருகும், சபையில் கிருபை பெருகும், ஊழியத்தில் கிருபை பெருகும். போகிற வேலைகளில் அந்த கிருபையை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தருக்கு என வேதம் அப்படி சொல்லுகிறது. ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்கிறது தான் கிருபை. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை எங்க இருக்கு? எபிரேயர் 4:16 வாசிங்க. எபிரேயர் 4:16 வசனம் எடுத்தாச்சா? ஆதலால் நாம் இரக்கங்களை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். இரக்கங்களை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எத்தனாவது வசனம்? 16. 4:16 தானே? ஏற்ற சமயத்தில் நமக்கு கிருபை என்ன செய்து? உதவி செய்து, சகாயம் செய்து. கிருபை டெய்லி உங்களுக்கு கிருபை வேணும். அதனால தான் காலை தோறும் அவருடைய கிருபை புதுசு. இன்னைக்கு கிருபை, நேற்றைக்கு கிருபை இல்லை, இன்னைக்கு புதுசு. இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியம், எடுத்துக்கொள்ள போகிற காரியத்தில் அந்த கிருபை உங்களோடு வரும், உங்களுக்கு சகாயம் செய்யும், ஹெல்ப் பண்ணும். என் கால் சறுக்குன்னு நான் சொன்னேன், கிருபை என்னை வந்து தாங்க சென்றார். இந்த கிருபை எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது தெரியுமா? உங்களை தாங்கிறது, கால் சறுக்கிற தாங்க, உங்களை விழாமல் தாங்கிடும். இந்த கிருபை இருக்குல்ல, உங்களை விழ விடாது. நீங்கள் ஒரு கோதுமை மணி, அதனால கோதுமை மணி ஒன்று தரையில் விழாதுன்னு ஆமோஸில் எழுதியிருக்கு. கோதுமை மணி கர்த்தர் விடமாட்டார், தரையில் உங்களை கீழே தள்ள விடமாட்டார் சாத்தானால். கர்த்தருக்கு
அதான் கிருபை, தாங்கும் கிருபை, சகாயம் செய்யும் கிருபை. இந்த கிருபை வேணும்னா நம்ம சேர்ந்து துதிக்கணும். இருக்கிற கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். இருக்கிற கிருபை, பணத்தை பெருக்கிறான், காசை பெருக்கிறான், சொத்தை பெருக்கிறான், நிலத்தை பெருக்கிறான், எத்தனையோ பெருக்கிறான். இதெல்லாம் நமக்கு சில நேரம் உதவி செய்யணும்னு தான் அதையும் கத்தர் கொடுக்கும் பொழுது வாங்குறாங்க. ஆனால் சிலர் அது வினையாக மாறிடுது. அருமையானவர்களே, ஆனால் அதை விட கிருபை இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு சகாயமாக வந்துடும், உதவியாக வந்துடும். சிக்கலான நேரத்தில் உதவி செஞ்சிடும். அருமையானவர்களே, கலக்க நேரத்தில் உதவி செஞ்சிடும். சகாயம் கிருபைக்காக காலையில் எவ்வளோ பேர் ஜபிக்கிறீங்க? ஆனால் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா காலையில் எல்லாமே நல்ல சுத்திகரிப்புக்கு ஒரு ஜபத்தை போட்டுட்டு எனக்கு கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். எனக்கு மாத்திரம் இல்லை, வீட்டாருக்கு வேணும், சபைக்கு வேணும், சபையாருக்கு வேணும், எல்லாருக்கும் கிருபை வேணும்னு ஜபிச்சுட்டு உங்க முன்ன வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் கத்தருக்கு. ஆமாம், எங்களோட ஐக்கியப்பட்ட ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைக்கும் இந்த காலை வேளையில் புது கிருபை, புது கிருபை, சகாயம் செய்யும் கிருபை. அதுக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யும்? டெய்லி குடும்பத்தில் போடுங்க, ஸ்தோத்திரம் போடுங்க, கிருபை பெருகும் கத்தருக்கு. நீங்கள் இன்னும் எரேமியா 30ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்பீர்களானால் அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கிற யாவரையும் தண்டிப்பேன். எப்போ? ஸ்தோத்திரம் வாயிலிருந்து புறப்படும் பொழுதுதான். ஒரு சபையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படணும். ஒரு விசுவாச குடும்பத்தார் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படணும். ஒரு ஊழியக்காரர் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படணும். ஒரு மூப்பருடைய வாயில், ஒரு கிறிஸ்தவ சகோதரி சகோதரர் தாய் தகப்பன் வாயில் என்ன புறப்படணும்? ஆமாம், புறப்படுதா? நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைப்போம்பீங்க. பிரச்சனை வரும்போது ஸ்தோத்திர கூட்டமாவது ஒன்றாவது, இருக்கிற கூட்டத்துக்கே வர்றது கிடையாது கத்தருக்கு. நிறைய பேர் அப்படி ஆயிடுறோம். அப்படின்னா தாவீது எங்கே, யோபு எங்கே? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னவன் தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றான். அடி ஸ்தோத்திரம் போட்ட பொழுது சாத்தா மூஞ்சில அவன் தலையில சம்மட்டி அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆகவே பாடுகள் நடுவில் துதிங்க, கஷ்டங்களின் நடுவில் துதிங்க, பலவீன நடுவில் ஸ்தோத்திரம் போடுங்க, இழப்புகளின் நடுவில் ஸ்தோத்திரம் போடுங்க. கத்தர் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. இழந்து போன சுகம் திரும்ப வரும், இழந்து போன பலன் திரும்ப வரும், இழந்து போன இடங்கள் திரும்ப வரும், இழந்து போன உன் ஆஸ்திகள் திரும்ப கொடுப்பார். சாத்தான் இலக்கடிக்கிறவன், ஆனால் கத்தர் பிடிங்க கொடுக்கிறவர். ஆனா அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க கத்தருக்கு. இங்க சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம் புறப்படும், சிறையிருப்பு திருப்பப்படுது, கஷ்டமெல்லாம் நீங்குது யாக்கோபு சிறுவேலுக்கு. ஆகவே இப்போ வேதம் சொல்லுகிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்படும். என்ன புறப்படும்? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அப்பொழுது என்ன நடக்குமா? அந்த வசனம் வருத்திக்க பண்ணி முதல் காரியம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தியை உண்டாக்குறதா ஸ்தோத்திரம். குடும்ப விருத்தி அடையும். சொல்லுவாங்களே, இந்த குடும்ப விருத்தி இல்லாமல் இருக்குது. இந்த வீட்டை பாருங்க விருத்தியே இல்லை, இவனை பாருங்க விருத்தி இல்லை, படிப்பில் விருத்தி இல்லை, தொழிலே விருத்தி இல்லை, எடுத்துக்கொள்ளும் காரியத்தில் விருத்தி இல்லை, ஸ்பிரிச்சுவலா சபைக்குள்ள வந்தும் ஒரு விருத்தி இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, வேணும்ல. அதுக்கு மூல காரணமே ஸ்தோத்திரம் தான். எல்லாவற்றிலும் 1 கொரிந்தியர் 5:18 சொல்ற, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய. ஆமா, ஒரு காலத்தில் ஆரம்ப காலம், நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்க காலத்தில் சொல்லுவாங்க, ஒன்று சொல்லுவான் பெந்தகோஸ்காரன்னு சொல்லுவான், இன்னொன்று சொல்லும் இந்த பாரு அல்லேலூயா போகுதுங்க, இன்னொன்று சொல்லும் இந்த பாரு தோத்திரக்காரம்மா, ஒரு தோத்திரம். எனக்கெல்லாம் நல்லா ட்ரம் அடிப்பேன். அதுக்கு சொல்லுவான் உன் கிராமத்தில் இந்த பாரு ஒத்த தப்புக்காரன் பாராம்மா, கத்தருக்கு இந்த பாட்டு பாடு கொட்டு இப்போ தான் பாடு வந்துடுச்சுல அப்படிம்மா, இந்த பாரு தோத்திரம் போகுதும்மா கத்தருக்கு. நம்மளை பார்த்தோன்னு அவன் வாயிலையாவது தோத்திரம் வருதே, தோத்திரம். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில்
அநேகர் வேலை செஞ்சாங்களாம். நடந்த சம்பவம், கட்டுக்கதை அல்ல. என்கிட்ட ஒரு புஸ்தகமே இருக்கு, பழைய புஸ்தகம், ரோஜா மாலையின். அதில் நடந்த அநேக உண்மையான சம்பவங்கள். அதில் இது ஒன்று. கர்த்தருக்கு எல்லாம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்வான். அதில் ஒருவன் கர்த்தருடைய பிள்ளை, எப்போ பார்த்தாலும் அவன் வாயில் ஸ்தோத்திரம். தாவீது மாதிரி வச்சுக்கோங்களேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருப்பான். நமக்கெல்லாம் இப்போ சில காரியம் நடக்கலை, வீட்டு வேலை செய்கிறார், வீட்டில் எது நடக்கலையே என்னப்போ ஆட்கள் வரமாட்டேன்றான், சரியான நேரத்தில் வரமாட்டான். பெயிண்ட் அடிக்கிற ஆள் வராது, மேசன் வரமாட்டான், எலக்ட்ரிஷியன் வரமாட்டான். அப்படி தானே நடக்குதா இல்லையா? பாதியா அவர் வீடு வாங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி எதையாவது பண்ணலாம், இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஐயாவை கூப்பிட்டு சாம்பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் நன்மைக்கே. உட்காருங்க. கர்த்தருக்கு சகலமும் நன்மைக்கு தான் செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாமதிக்குதுன்னா ஒரு நோக்கம் இருக்கும், நோக்கம் இல்லாமல் தாமதம் இருக்காது. ஆனால் அதுக்கு ஸ்தோத்திரம் போடணும். இவன் என்ன பண்ணான்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால் என்னடா எடுத்ததுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், அது ஸ்தோத்திரம். ஐயா சொல்லுவார், முதல் பைசலாட்டினா அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார், முதல் தமிழை பேசுங்க ஐயா அப்படிப்பார். தமிழ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. அதனால இப்போ நான் அவர் போன எடுத்தாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தே அதுதான். ஊழியக்காரர் வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, சில சொல்லி கொடுக்கணும். கண்டதை கற்றுக்கிறான் ஃபோனில், செல்லில், ஆனால் தோத்திரம் இல்லை. நம்ம வீட்டுக்கு போகணும், ஏன் செல்லை பார்த்துக்கிட்டே இருப்பான், இப்படிமா தலையாட்டுமா மாடு மாதிரி. பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கு பாரு. பிள்ளைய என்ன செய்யணும்? சோத்தனையா. எங்களெல்லாம் எங்கள் அப்பா கிராமத்தில் திருச்சிலேருந்து பெரிய பெரிய பாசெல்லாம் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்தில். அப்போவே ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா கனப்படுத்தணும், அவங்கெல்லாம் தேவ மனுஷரு அப்படின்னு கனப்படுத்தணும். வந்தோடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு சொல்லுங்கம்பாங்க. கர்த்தருக்கு எப்போ? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கையில். யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்னே பிள்ளைகள். ஊழியக்காரங்க வந்தால் சொல்லு, ஊழியக்காரர் ஐயா வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. சொல்லி கொடுக்க, கனப்படுத்த கற்றுக் கொடுங்க. ஊழியர்களை ஜெபத்தில் எப்படி, ஊழியத்தில் எப்படி, சபைக்கு வரும்போது எப்படி, ஒரு விசுவாச நமக்கு வயது கூடுதல்கள் வரும்பொழுது எப்படி, மாமா வரும்பொழுது, அக்கா வரும்பொழுது, அத்தை வரும்பொழுது, தாத்தா வரும்பொழுது, வேதம் சொல்ற முதியோர்களை என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். வேதம் சொல்றது கனம் பண்ணுகிறதுக்கு என்ன செய்யணுமா? முந்திக் கொள்ளுங்க. அதான் விசுவாசிகள். கனம் பண்ண முந்திக் கொள்ளணும். கற்றுக் கொடுங்கள், கனப்படுத்துங்கள், யாரா இருந்தா என்ன. ஆகவே என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகள் வரும்பொழுது ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவனுக்கு தோத்திரக்காரன். திடீர்னு ஒரு நாள் பகல் சாப்பாட்டு நேரம், எல்லாம் சாப்பாடு போட்டணும் கட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்க, ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்க எல்லாம். அங்கே ஒரு பைப் இருக்கும், இங்கே ஒரு பழைய பில்டிங்கு, அங்கே கொண்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு எல்லாம் கை கழுவிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒவ்வொருவராக கை கழுவிட்டு போயிட்டாங்க. இவன் கொஞ்சம் லேட்டாக வந்து போய் கையை கழுவிக்கிட்டு இருந்திருக்கான். பைப்பை பிடிச்சி கை கழுவிட்டு இருக்கையில் திடீர்னு அந்த பொட்டணங்களில் ஒரு பொட்டணத்தை ஒரு நாய் வந்து வாயில் கவ்விடுச்சு. கவ்விட்டு பிடிச்சிச்சே ஓட்டம். எல்லாம் சொன்னான், சிரிக்கிறான், டே தோத்திரக்காரா, ஓ சாப்பாடை நாய் தூக்கிட்டு போகுதுறான்னு. நானா நாய் எத்தனை பேர் சாப்பாடு போட்டனுக்கு இவன் பொட்டணத்தையா தூக்கன்னு இருந்து திடீர்னு கையை கழுவுனதும் தொடக்கமில்லை. தோத்திரான்னு வரட்டு. நானா ஆய் ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் சாப்பாடு பொட்டணத்தை போட்டுட்டு ஓடியே போச்சான். குனிஞ்சு சாப்பாடு பொட்டணத்தை எடுக்கும் பொழுது தடனுச்சான். எல்லாம் சாப்பாடை பிரித்து உட்காண்ட பில்டிங் அப்படியே ஒட்டஞ்சு அத்தனை பேர் மேலே விழுந்து சேர்த்துட்டான். தப்புனது தோத்திரக்காரன், நாயை அனுப்புனது கர்த்தர். இவன் பொட்டணத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு ஓட வச்சது கர்த்தர்.
அதே நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல ஆகாரத்தை போட்டுட்டு ஓட விட்டதும் கர்த்தர். தப்புனது இவன் ஆகாரம். அத்தனை பேர் செத்து போயிட்டான். அது ஒரு பாலடைஞ்ச பழைய பில்டிங். எப்போ விழுன்னு தெரியாது. யோசிச்சு பார்த்தீங்களா? இவன் தோத்தனை இவனை தப்ப வச்சிருச்சு பார்த்தீங்களா? அதான் துதி தோத்து. உங்கள் வாழ்க்கையில் இதை முக்கியப்படுத்துங்கள். நீங்கள் ஜெயிப்பீங்க, பாதுகாக்கப்படுவீங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. இந்த துதி ஸ்தோத்திரம் வேலை செய்கிற இடத்துலலாம் தோத்திரம் போட்டுக்கிட்ட வேலை செய்யுங்க. வீட்டில் தோத்திரம் போட்டுக்க, முறுமுறுக்காதீங்க, குறைவை கண்டு பார்க்காதீங்க. இயேசுநாதர் சாப்பாடு கொடுங்கன்னாரு சீசர்களை பார்த்து. எல்லாம் சொன்னால் 200 பணத்துக்கு அப்பா வாங்கினாலும் போதாதேன்னா. 200 இந்த கும்பலை பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னார், ஏன்டா கடைக்கு போகிறீங்க, நீங்கள் கொடுங்கன்னார். ஏன் கடையை பார்க்குற, வாண்ட இருக்குது கொடுன்னாரு. தேடி தேடி பார்க்குறான். அந்திரையா போய் ஒரு பையனை போட்டனோ, அவனை பார்த்து கொடுன்னு அவன் கொடுத்துட்டான் பாருங்க. அதில் 5 வார்க்கோதுமை அப்போ 2 மீன், பொரித்த மீன். 2 மீனும் பொரித்ததுன்னா எண்ணெயிலேயே பொரிக்கலை. இஸ்ரவேல் நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் பொரிச்சன்னா நம்ம ஆளு மாதிரி எண்ணெயை ஊற்றி ஊற்றி அப்படியே பெரட்டி எடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் தின்றதுனால தான் இங்கே கோளாறு கத்தருக்கு. ஆமாம், நம்ம ஒழுங்காக சாப்பிட்றதுலையாவது ஒழுங்காக செய்கிற. இயேசுநாதரும் கடற்கரையில் பொரிச்ச மீனை வச்சுருந்த எண்ணெய் ஊற்றி அப்புறம் சுட்டு கொடுத்தாரு. நாங்கள் பேதர் மீன் கடைன்னு ஒரு கடை உண்டு இங்கே, இல்லை இஸ்ரவேல் நாட்டில், தேடிடாதீங்க. பேதர் கடை அதுக்கு பேர். அப்படியே முழு மீனாக இருக்கும் கத்தருக்கு. அப்படியே மீன் கொண்டு வந்து வைப்பான் பாரு. கிட்டத்தட்ட உப்பெல்லாம் இருக்கும், ஓரளவு அவிச்ச மாதிரி இருக்கும். காரங்கீரெல்லாம் பார்க்க முடியாது, எண்ணெயை பார்க்க முடியாது. ஆனால் நல்ல ஸ்லேஸ் தனித்தனி மீன் வைப்பாங்க கத்தருக்கு. அப்படியே உரிச்சு சாப்பிடலாம் முள்ளை போட்டுட்டு. இப்படி தான் அங்கெல்லாம். அதுதான் இயேசுனார் சாப்பிட்டாரு, கொடுத்தாங்க. அன்னைக்குரிய பெற்றோர்கள் குடித்தாங்க. நம்ம மாதிரி நல்லா கருன்னு போட்டு எண்ணெயில் அப்படியே ஊற வச்சு கத்தருக்கு அப்படி இல்லை. அதனால தான் கொலஸ்ட்ராலு, அதனால தான் தொந்தரவு, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படி அதுதான் 2 மீன் 5 வார்க்கோதுமை அப்பம். அப்படியே அழகாக இருக்கும். அது டேஸ்ட் தாங்க. அந்த அப்பம் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், ஒரிஜினல். நம்மலாம் சாப்பிட்றதெல்லாம் எத்தனையோ தரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியெல்லாம் போயிடுது பஞ்சாபில் விளையிறது கத்தருக்கு. நல்ல கவனிங்க. இதை ஒரு பையன் அதையும் வாங்கிட்டு நம்ம ஆள் சொல்கிறாரு, இது எத்தனை பேருக்கு, இது எம்மா கொண்டா என்கிட்ட கொண்டாடினார். நீங்கள் வாசிங்க யோவான் 6:11. யோவான் 6:11 சீக்கிரம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இடத்தில் கொடுத்தார். நல்ல கவனிங்க, ஒன்றும் செய்யலை, எடுத்தார். முதலாவது குறைவை பார்க்காதீங்க, கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் வருமானத்தை பார்க்காதீங்க. இயேசுநாதர் கையை அதை தொட ஜெபம் பண்ணுங்க. நிறைய வீடுகளில் ஆசீர்வாத இழப்புக்கு ஒன்று காரணம். முதலாவது கத்தட்ட வந்த பிறகு சம்பளம் வாங்கி 10ல் 1 கத்தருக்கு எடுத்து வை. அது இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அடுத்து இருக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணு. கட்டாயம் உன் காசு மருத்துவமனைக்கு போகாது, உன் காசு வீண் செலவு ஆகாது. ஸ்தோத்திரம் பண்ணு. கத்தாவே நீங்கள் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, மீதமானதை பார்ப்பாய். அதான் துதி ஸ்தோத்திரத்தின் வேல்யூ. நிறைய பேருக்கு தெரியாது அதனுடைய தரம், கனம், அதனுடைய மேன்மை. இதை செஞ்சு பாருங்க. இன்னிலிருந்து எதா இருந்தாலும் பரவாயில்ல, கத்தருக்கு இருக்கிறத நீங்க தோத்திரம் போடுங்க. கத்தர் என்ன பண்ணார்? இயேசு அவர் தொட்டார், அவர் துதித்தார், ஸ்தோத்திரம் போட்டு கொண்டு போய் பங்கிடுனா எடுக்க எடுக்க வருது, பிக்க பிக்க வருது. இருந்தது 5 அப்பம். சின்ன பையனுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்தாங்க. பிரசங்கத்தில் மதிமயங்க போய் சாப்பாடாவது ஒன்றாவது விட்டுட்டான் பார். எனக்கு வேணும்னு சொல்லலை, இந்தாங்க கொடுக்கணும். கொடுக்க நேற்று ஒரு பாப்பா 2 முறை பார்த்தேன். வீட்டில் பேசையில் மல்லாங்கடர்லேருந்து வந்த அந்த சகோதரன் மனைவி
ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா 2 சின்ன பிஸ்கெட்டு ஒரு பாக்கெட்டு சின்னது. நான் அந்த பிஸ்கெட்டில் ஒரு 4-5 இருக்குன்னு வைங்களேன். 2 கொடுத்தாங்க. நேற்று தான் அப்போ தான் வந்திருக்குது அந்த பொண்ணு. ஒரு பாக்கெட்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. அவங்க கொடுன்னு கூட சொல்லலைங்க. உடனே சொன்னேன் வாங்கிட்டு திருப்பி ஸ்தோத்திரம் போட்டு அவள் கையில் கொடுத்து வச்சுக்க நீ வாங்கிக்கிட்டேன். அதை வாங்கிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்த ஸ்டீவன்ட்ட கொண்டு போய் கொடுத்தா. இந்த குடுக்கணும்னு அது மாதிரி இங்கே வந்து ஜெபிக்கும் பொழுது அவங்க அப்பா காசு வச்சிருந்தாரு. அதை வாங்கி அந்த காணிக்கையை என் கையில் அப்படியே கொடுத்துச்சு பாருங்க. சிலது கையில் இருந்து பிடுங்கும், இது கொடுத்துச்சு கற்றுக் கொடுத்துட்டீன்னு. அருமையான பழக்கங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதைத்தான் அந்த பையன் செஞ்சான். அந்த பையனை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. நீங்கள் கொடுக்கறத உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள். முழங்கால் போட கற்றுக் கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும் பாருங்க. வந்து எடுத்துக்க நேரம் என் கையில் வாங்கிட்டேன். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நல்ல ஒரு பிள்ளைங்க. வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள்லாம் பெரிய ஆளாக வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வளரும். இதை தான் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். வேலையா சம்பளம் ஆயிட்டியா முதல்ல கொண்டு போய் சபைக்கு கொண்டு போய் கொடுன்னு ஒரு தாயின் தகப்பன்னு கற்றுக் கொடுக்கும். அதான் நல்ல பழக்கம். கர்த்தருக்கு இந்த பழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்கள் பிள்ளைங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, கொடுத்தான், தொட்டார், எடுத்தார், ஸ்தோத்திரம் போட்டார், எடுக்க வருது பாருங்க. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் போடுங்க, கர்த்தர் வந்து பெருக வைப்பார், விருத்தியாக்குவார், விருத்தி அடைவீர்கள். அதை படிச்சு முடிச்சிருங்க பிரதர். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். இல்ல அவர்கள் திருப்தி அடைந்த அந்த வசனத்துக்கு வாங்க. எரேமியா 30:19. இதுதான் 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். ஒரு ஆள் சாப்பிட்றது எத்தனை ஆயிரம் பேர்? 5000 புருஷராம். மற்றவங்களாம் கணக்கு வரல. மீதமானது 12. ஏற்கனவே ஒரு பையன் சின்ன பட்டணத்தில் தான் வச்சிருந்தான், பாத்திரத்திலையோ பட்டணத்திலையோ. ஆனா இப்ப 12 கூடையும் நிரம்பிருச்சு. 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம், மற்ற பெண்கள் கணக்கு வரல, முதியவர்கள் கணக்கு வரல, புருஷர்கள் தான் கணக்கு. எத்தனை ஆயிரம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பெருக வைக்க ஒரே ஒரு ஸ்தோத்திரம் போட்டார். அந்த ஸ்தோத்திரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் நீ செஞ்சீன்னா உன் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்றதுக்கு தான் அது. அதனால ஸ்தோத்திரம் புறப்படும் அவர்களை, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவைகளை வர்த்திக்க பண்ணுவார். அவர்கள் குறுகி போக மாட்டாங்க. வாசிங்க வேக மாட்டாங்க. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்பட மாட்டாங்க. போதும் சிறுமைப்பட்டது. சிறுமையை கத்த நீக்கனாவே நீ தோத்திரம் பட்டாவே போதும். சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். பழைய நிலைக்கு, நல்ல நிலைக்கு, பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வளருவாங்க. அதனாலதான் இதை அப்படியே வச்சுக்கங்க. நீங்க முடிஞ்சா நீங்க 147 சங்கீதம் 12-13 படிச்சீங்கன்னா, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை, வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாத்தீங்களா? உன் பிள்ளைகள் முன்போல இருப்பாங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க ஸ்தோத்திரம் போட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஸ்தோத்திரம் போறீங்க? காலையில் எழும்பி கர்த்தாவே என் மக எஸ்தருக்காக ஸ்தோத்திரம், என் மக ஹானாவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும், என் பையன் டேனிக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. என் மகளுக்காக ஸ்தோத்திரம். கட்டாயம் உங்க பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. டெய்லி சொல்லுங்க. பிள்ளைகள் முன்போல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்க பிள்ளைகளுக்காக டெய்லி ஸ்தோத்திரம் பேரை சொல்லி ஸ்தோத்திரம் போடுங்க. குடும்பத்தார் பேரை சொல்லுங்க. மனைவி புருஷனுக்காக, புருஷன் மனைவிக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் அப்பா அம்மாவை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் போடுங்க. நல்ல சபையை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் போடுங்க. நல்ல போதகரை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் போடுங்க. பேர் சொல்லி ஸ்தோத்திரம் போடுங்க. ஆசீர்வாதமா இருப்பாங்க உங்க பிள்ளைகள். வாசிங்க இப்போ. அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். சபை, நீங்க போடுற ஸ்தோத்திரத்துல சபை திடப்படுத்துவார், சபையை திடப்படுத்துவார்.
அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். கட்டாயம் உங்களை எவன் ஒடுங்கி உங்க குடும்பத்தை ஒடுக்கினானோ பிள்ளைகளை ஒடுக்கினானோ, ஆகவே நீங்க போடுற ஸ்தோத்திரம் அவனை கத்த தண்டிக்க நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஆகவே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபிக்கப்போம். 2 நாளாகம 20:26 படிச்சிங்கன்னா, அவர்கள் பெராக்காவிலே கூடி, வாசி 20:26 2 நாளாகம, அவர்கள் பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு 3ஆம் நாளிலே கர்த்தருக்கு என்ன செலுத்தாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4ஆம் நாளில் 3 நாள் கொள்ளையிட்டாங்க. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம் செலுத்த ஒரு இடத்தை நியமிச்சாங்க. ஸ்தோத்திர கூட்டம் உண்டா உங்க வீட்டில்? ஜெபக்கூட்டம் உண்டா? ஜெபக்குழு உண்டா? வருஷத்தில் எத்தனை ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா குடும்பமா? ஒரு முறையாவது ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறீங்களா? ஆமாம், எங்கள் கூட்டமே பெருங்கூட்டம். ஸ்தோத்திர கூட்டம் வையுங்க, கர்த்தருக்கு ஜெபக்கூட்டம் வையுங்க, ஜெபக்குழு வையுங்க. வருஷத்தில் மாதத்தில் ஒரு ஜெபக்குழு உங்கள் வீட்டில் நடக்கட்டும். வருஷத்தில் ஒரு 2 ஸ்தோத்திர கூட்டமாவது வையுங்க. அந்த ஸ்தோத்திர கூட்டம் வச்சாவே ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளைகள் எப்படி பெராக்காவிலே கூடி 3 நாளாக கொள்ளையிட்டதுக்கு ஸ்தோத்திரம், சத்துருக்களை அழித்ததற்கு, அவர்கள் மேல் ஜெயம் கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு போகும்பொழுது எல்லாம் மகிழ்ச்சியோடு போனாங்களாம். ஸ்தோத்திர கூட்டம் போட்டுட்டு நீ போ, அடுத்த மகிழ்ச்சியை பார்ப்பாய். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இதுதான் துதி ஸ்தோத்திரம். காலையில் இன்னைக்கு துதி ஸ்தோத்திரத்தின் மேன்மையை பார்த்து எல்லாம் முழங்காடிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அருமையானவர் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் அவர் துதி வாயில் இருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வர. சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். நெருக்கம், பாடுகள், சிறையிருப்பு துதியினால், ஸ்தோத்திரத்தினால், ஜெபத்தினால் சிறையிருப்பை மாற்றினார். கதவுகளை திறந்தார், கட்டுகளை அவிழ்த்தார். உன் கட்டுகள் அவிழ வேணுமா? உன் சூனிய கட்டுகள் உடைக்கப்பட வேணுமா? உனக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் கத்த திறந்து கொடுக்க வேணுமா? துதி ஸ்தோத்திரம் ஜபம். கிருபை பெருக ஸ்தோத்திரம் போடு. ஸ்தோத்திரம் போட்டாவே நிறைய ஆசீர்வாதம் உண்டு, பெருக்கம் உண்டு, விருத்தி உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. நல்லா துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு துதி ஸ்தோத்திரத்தை சொல்ல கற்றுக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல பழகுங்க, பழக்குவிக்குங்க. சபையில ஸ்தோத்திர ஜபம் பெருகணும். சும்மா ஜபம் இல்ல, தனி ஜபத்திலும், குழு ஜபத்திலும், குடும்ப ஜபத்திலும், சபை ஜபத்திலும் ஸ்தோத்திரம் பெருகுவதாக. ஸ்தோத்திரம் பெருகும் பொழுது வெற்றி உங்களுடையதாய் மாறும். ஒப்பு கொடுப்பீங்கள். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமானது காலவேளையிலே துதியின் மேன்மை, ஸ்தோத்திரத்தின் மேன்மை எங்களுக்கு சொன்னி நாங்கள் அதை முக்கியப்படுத்தி அதனால் வரக்கூடிய நன்மைகளும் வெற்றிகளும் ஜெயத்தையும் நாங்கள் அனுபவிக்கட்டும், சுதந்திரிக்கட்டும். இதற்கான வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு நேராய் இறங்கட்டும். ஆண்டவரே, துதியை ஸ்தோத்திரத்தினுடைய பிள்ளைகள் முக்கியப்படுத்துவார்களாக. சியோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்திலே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் துதிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறபடியினால் நாங்களும் துதித்து ஸ்தோத்தரித்து கிருபைகளை பெற்று ஜெயத்தை பெற்று இந்த உலகத்திலே ஜெயம் கொண்டவர்களாய் வாழ கிருபைதார். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி நன்மைகளினால் நேரம் குறைமைகளை நீக்கும் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டபடினால் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களை நாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இதை நேரில் பார்த்த யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு பர்த்டே விஷ் பண்ணுவோம். விசேஷமாக சிமியோன் இம்மானுவேல், இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள் 16ஆம் தேதி. அவருக்காக ஒரு ஜெபம். கர்த்தாவே, சிமியோன் இம்மானுவேலுக்காக பிறந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதி ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் இவரை தொடரட்டும். இந்த வருஷமெல்லாம் கரம் பிடித்து நடத்தும். இவர் சபையில், ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கை, வீட்டிலும் பெரிய சாட்சியாய் நிறுத்தும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இவருக்காய் கரத்தை கூட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜபக்குழு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சகாயப்பிரபா புத்தூர் 4 ரோடு பாத்மா ஸ்ட்ரீட்டில் கட்டாயம் இந்த பகுதியில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாம் கலந்து கொண்டு 1 மணி நேரம் ஜபத்தை முக்கியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே துதிக்கு பாத்திர துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே